Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் எப்படி செக் பண்ணுறது, அதாவது எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் அலாட் ஆகிருக்கு, எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தெரியல அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா டிஎன்டிஏஎல்யூன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜ் இருக்கும். லாகின் பேஜுக்கு கீழே சீட் மேட்ரிக்ஸ்னு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபில்டர் பை கோர்ஸ், அதில் உங்களுடைய கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ்னால் ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ், இல்லைனா பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ் அஃபிலியேட்டட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கேட்டகரி எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்சி அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கமில் டோட்டல் சீட் 23 இருக்குது. ஸோ அலாட்டட் எத்தனை சீட் அலாட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 சீட் அலாட் ஆகிருக்கு. பேலன்ஸ் 1 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு மதுரை கவர்மெண்ட் லா காலேஜில் 22 சீட் டோட்டலாக இருக்குது. 22வும் அலாட் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகும்போது, சீட் அலாட் ஆகும்போது நீங்கள் போய் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கலாம் காய்ஸ். உங்களுடைய கோர்ஸ் எதுவோ அந்த கோர்ஸ் போட்டுட்டு உங்களோட கேட்டகரி எந்த கேட்டகரியோ ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ், பாய்.